அதாவதுங்க, பூர்வத்தை விட்டு வெளியூர் போகலாமான்னு சில பேர் கேட்பாங்க. பூர்வத்தில் வந்து ஒரு புரோசனம் இல்லைங்க, நான் வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்கிறோம், பூர்வத்தை விட்டு வெளியூர் போய் போனால் பிழைக்க முடியுமா அப்படிங்கிறவர் சில பேர் வந்து சாதத்துக்கு கொண்டாந்து கொடுத்து பார்ப்பாங்க. பொதுவான ஒரு கருத்து, நான் உங்களுக்கு உங்களுடைய சாய்ஸை உங்கள்கிட்டே நான் விட்டுறேன். எப்படின்னா, உங்கள் சாதத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, சிவன் கோயிலுக்கு போங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு நீங்கள் நேராக போங்க. சிவன் கோயிலுக்கு உள்ளே நுழையும் போதே முதல் கடவுள் விநாயகரை வழிபட வச்சுட்டு வாங்க. ஏன்னா முதல் கடவுள் விநாயகரை வழிபட வச்சுக்கோங்க. அங்கே வந்து சித்தர்கள் இருப்பாங்க. ஏன்னா 18 சித்தர்மாரில் சிவன் கோயிலில் ஏதோ ஒரு சித்தர் இருப்பாங்க. அந்த சித்தரை வழிபட வச்சுட்டு வாங்க. சிவனை வழிபட வச்சுட்டு அர்த்தநாரீஸ்வரரை வழிபட வச்சுட்டு அப்போ தட்சிணாமூர்த்தியை வழிபட வச்சுட்டு 9 நவகிரகத்துட்டு வந்துடுங்க. 9 நவகிரகத்துட்டு வந்துட்டு உங்கள் சாதத்தை நீங்கள் ஏற்கனவே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுறீங்களா? சூரியன் சொல்லக்கூடாது மத்தியத்தில் இருப்பார். மத்தியத்தில் சூரியன் கிழக்கு பார்க்க இருப்பார். நல்லா புரிஞ்சுங்க, வச்சுங்க. ரெண்டாவது வந்து சூரியன் சந்திர பகவான் அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா அக்னி மூலையில் மேற்கு பார்க்க இருப்பார். என்னது, தென்கிழக்கு மூலையில் மேற்கு பார்க்க சந்திர பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் அவரை ஒட்டியே தெற்கு பார்க்க இருப்பார். புதன் பகவான் சொல்லக்கூடாது பார்த்திங்கன்னா, அதாவது வந்து எப்படின்னா கிழக்கு, அதாவது வடகிழக்கு மூலையில், என்னது வடகிழக்கு மூலையில் புதன் பகவான் இருப்பார். என்னங்க, குரு பகவான் அதை ஒட்டி மேற்க வடக்கு பார்க்க திசையில் வந்து குரு பகவான் இருப்பார். மஞ்சள் வஸ்திரம் கட்டியிருப்பார் குரு பகவான். அப்போ இந்த பாருங்க, சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்திங்கன்னா, அந்த புதன் பகவானுக்கு ஒட்டியே கிழக்கு பார்க்க சுக்கிர பகவான் இருப்பார். அதே சனி பகவான் பார்த்திங்கன்னா மேற்கு பார்க்க மேற்கு பார்க்க திசையில் சனி பகவான் இருப்பார். ராகு பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென் மேற்கு மூலையில் ராகு பகவான் இருப்பார். அதே கேது பகவான் வந்துங்க வடமேற்கு மூலையில் வந்து கேது பகவான் இருப்பார். என்னங்க, இப்போலாம் நீங்கள் ஆன்லைனில் சாதகம் பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. லக்னாதிபதி யார், 9 நவக்கிரகம் எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்களா? உங்கள் 10 குடையன் உங்கள் சாதத்தை நீங்கள் கையில் கொண்டு போயிருக்கிறீங்க. 10 குடையன் எங்கே இருக்காரோ 10 குடையவன் யார் பாருங்கள். இந்த 9 நவக்கிரகத்தில் 10 குடையன் யார்? ராகுக்கு அதுக்கு சொந்த வீடு கிடையாது, ஆனால் நட்சத்திரம் உண்டு. புரியுங்களா? அப்போ அந்த 9 நவக்கிரகத்தை பார்க்குறீங்க, உங்கள் சாதத்தை வச்சு கையில் பார்க்குறீங்க. இந்த 10 குடையவன் எங்கே இருக்காரோ, எந்த திசையில் போயிருக்காரோ அந்த திசையில் போனால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. சரி, அதை போகலாம். 10 குடையவன் யாரோ, இந்த 9 நவக்கிரகத்தில் 9 நவக்கிரகம் இருக்குது. நீங்கள் சாதத்தை கொண்டு போகிறீங்க கையில் சிவன் கோயிலில். அப்போ ஓரளவுக்கு நீங்கள் நெட்டில் பார்த்துறீங்க. அப்போ நம்ம 10 குடையன் எங்கே இருக்கார், எந்த திசையில் இருக்கார்? இப்போ புதனாக இருக்காரா? நீங்கள் சென்னை போகலாம். என்னங்க, அதை பாருங்கள், வடகிழக்கு மூலையில் புதனே உங்களுக்கு 10 குடையன் வரா, அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். விஷ்ணு போனால் நான் வழிபாட வச்சுட்டு போகலாம். ரெண்டாவது வந்து எப்படின்னா, இப்போ சூரியனே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 குடையன் வந்து சூரியனாக இருக்கார் அப்படின்னா சிவனை வழிபாட வச்சுட்டு வாங்க. அந்த சூரியன் வந்து கிழக்கு பார்க்க இருப்பார். கிழக்கு சென்னை போகலாம். நீங்கள் இதுக்கு கிழக்கு வந்து சென்னையெலாம் போகலாம், நல்ல ஒரு அமைப்பு வந்துடும். இதை அன்றைக்கி வழிபாட வச்சுட்டு வாங்க. அப்படி 9 நவக்கிரகம் எந்தெந்த திசை பார்த்து உட்காந்துருக்காங்களோ அவங்க வழி சென்றால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. இதை வந்து நம்ம தவறாக யூஸ் பண்ணிட்டோம்னா தவறாக தான் மாட்டிக்கணும். 9 நவக்கிரகம் பார்க்குறீங்க, உங்கள் சாதத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் கொண்டு போயிடுறீங்க, கையில் வச்சுக்கிறீங்க. 9 நவக்கிரகம் எங்கிட்ட பார்த்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியாதவங்களுக்கு யாருமே கிடையாது. அப்போ இந்த உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடம் பாருங்கள், எண்ணி வரலாம்ல. உங்கள் லக்கணத்துக்கு லான்னு போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் ரிவர்ஸ் போங்க, 10ஆம் கட்டம் வரும்ல. அந்த 10 குடையன் யார்? உங்கள் லக்கணத்துலேயே உங்கள் ராசி கடத்திலே தெரியும். அவர் அங்கே பாருங்கள், 9 நவக்கிரகத்தில் எங்கிட்ட பார்க்க போகிறாரு. அங்கே போங்க, உழைச்சிக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஏன் பயப்படுறீங்க? இதாங்க மேட்ரு. ஏங்க, இறைவனை நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். அவர்கிட்ட போய் ஒரு கும்பிடு போட்டு நீங்கள் வாட்ட திசைக்கு போங்க. நீங்கள் போய் இருப்பிடத்தில் அந்த தெய்வம் இருக்குமில்ல, அதை வழிபடிச்சுட்டு வாங்க. பொண்ணும் பொருள் சொத்தோடு நீங்கள் சேர்த்து மறுபடியும் உள்ளூருக்கு சொந்த ஊருக்கு வரலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபோன் மூலிமா நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.